வானம் தெளிந்திருக்கிறது, விழித்து கொண்டிருக்கிறது. நேரம் அதிகாலை 5:30 மாத்தளை மண்ணிலே முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் முன்றலில் இருக்கின்றேன். காரணம், இன்றைய தினம் மாத்தளை முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா. சக்தி தொலைக்காட்சியினுடைய நேர்காணலுக்காக நேரலைக்காக வருகை தந்திருக்கின்றேன். எனவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எங்களை விட்டு டிட்வா புயல் கடந்து சென்றிருக்கிறது இலங்கை மண்ணை விட்டு. இருந்தாலும் இதனுடைய பாதிப்புகள் இன்னும் தொடர்ந்த வண்ணம் இருக்கும் என்று தெரிய வருகிறது. எனவே அதனை நாங்கள் நிச்சயமாக கொஞ்சம் முக்கிய விடயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். மகாவலி கங்கையினுடைய தாழ்நில பிரதேசங்கள், பழனி கங்கையினுடைய முகத்து எல்லை பிரதேசங்கள் எச்சரிக்கை விடப்பட்ட பிரதேசங்களாக இருக்கின்றன அதிகாரிகளினால். எனவே அது சார்ந்து பறந்திருக்கக்கூடிய மக்கள் வேறு இருப்பிடங்களுக்கு செல்வது சிறப்பு. எந்த காரணம் கொண்டும் இதனை ஒரு சாதாரண தகவலாக எடுக்காமல் முக்கிய தகவலாக எடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹங்கலையிலிருந்து முகத்துவாரம் வரையிலான பிரதேசம், ஒரு காலகட்டத்திலே ஹங்கலை பிரதேசமே தமிழ் ரப்பர் தோட்ட மக்கள் இருப்பதாகத்தான் தெரிவித்திருந்தனர். பிற்காலங்களில் அது தொழிற்சாலைகள் நிறுவனமயமாக்கலாக மாறி இருக்கின்றன. அதன் பின்னர் வெள்ளம் பெரிய முள்ளேரியா போன்ற பகுதிகள் இவை நேரடியாக இறுதியில் முகத்துவாரத்துக்கு செல்லும். இங்கே தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கும் பகுதிகள், மக்கள் நடமாட்டம் கொண்ட பகுதிகள். எனவே இந்த தகவலை சாதாரண தகவலாக எடுத்துக்கொள்ளாமல் தயவு கூர்ந்து உங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியேறி இந்த அதிகாரிகள் சொல்வதை கேட்டு அவர்கள் உங்களுக்காக வழிவகை செய்திருக்கக்கூடிய இடங்களிலே சென்று உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதனை பதிவு செய்வதற்காகத்தான் அதிகாலையிலே செய்கின்றேன். அதே நேரம் கடந்த காணொளியிலே கூறியிருந்தேன், ஊவா அதிகப்படியான மழை வீழ்ச்சியை பெற்றது. அதற்கான காரணம், தெற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து சென்றதனால் புயலினுடைய மையம் சூன்யமாக இருக்கும் எப்போதும் அதன் சுழற்சி தான் எப்போதும் விட்டமாக பெரிதாக முயல்களை அழைத்து சென்று மழையை கொடுக்கும். அப்படியான மழை தான் குறிப்பாக இந்த ஊவா பிராந்தியத்தில் இருக்கிற நம்மனுக்குள்ள மடுல் சீமை மற்றும் நாங்கள் சொல்லக்கூடிய மலைகள், மலைச்சிகரங்கள், அதாவது தெற்கிலிருந்து நேரடியாக பார்த்தால் மேலிருந்து தெரியக்கூடிய மலைச்சிகரங்களில் பட்டு அதிக மழை வீழ்ச்சியை தந்தன என்று. அதே போன்று இன்னொரு பிரதேசம் தான் மாத்தளை. என்னடா மாத்தளை இருக்கக்கூடிய நக்கிள்ஸ் மலை, குறிப்பாக வடகிழக்கு சார்ந்த பிரதேசத்தினுடைய இறுதி சிகர எல்லை என்று சொல்வார்கள். இந்த மலைத்தொடரின் பின்னர் சரிவாக ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசமாக நேரடியாக அது கடல் வரை செல்லும். எனவே இலங்கையினுடைய தொலைத்தொடர்பு கோபுரங்கள், இலங்கையினுடைய ஊடக கோபுரங்கள் எல்லாம் இந்த கம்மடுவை, கரகஹதென்ன இப்படியான பிரதேசங்களிலே தான் அதிகமாக இருக்கிறதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். குறிப்பாக நக்கிள்ஸினுடைய முனை பிரதேசங்கள். இங்கும் அதிகப்படியான மழை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் வடக்கு நோக்கி நகர்ந்து சென்ற வடக்கு நோக்கி நகர்ந்து சென்ற இந்த புயலினால், டிட்வா புயலினால் அதிகமாக இந்த முயல்கள் வந்து இந்த கம்மடுவ பிரதேசத்திலே மிகப்பெரிய மழை வீழ்ச்சி, இலங்கையில் அதிக மழை வீழ்ச்சி ஏற்பட்ட பிரதேசமாக அதை பதிவு செய்திருக்கிறது. ஆகவே நான் ஏலவே உங்களுக்காக நான் எதிர்வு கூறியவை ஓரளவு சரியாக இருக்கின்றன. எனவே இந்த காலநிலை அவதானிப்புகள் சார்ந்து நாங்கள் சில விடயங்களை எங்களுக்குள்ளே எதிர்வு கூறக்கூடிய தகுதி வைத்திருந்தால் கூட நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்கு இலகுவாக இருக்கும். இப்போது நான் இந்த காணொளியை தருவதற்கு மூல காரணம், தயவு செய்து அதிகாரிகள் சொல்லும் விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கழனி கங்கைக்கு அருகில் இருந்தால், மகாவலி கங்கையினுடைய தாழ்நில பிரதேசங்களில் நீங்கள் வசித்தீர்களாக இருந்தால் உங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்தில் தங்கிக் கொள்ளுங்கள் என்பதனை வேண்டிக் கொள்வதற்காகத்தான் நான் இந்த காணொளியை உங்களுக்காக தருகிறேன். நன்றி.